Hi guys, this is Jagan from 7th Sense Trading Academy. நம்ம இந்த வீடியோஸில் இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பெர்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா EURUSD கரன்சி பேரை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துங்க. சிம்பிளாக அந்த வீடியோ முடிஞ்சிடும். டெய்லி டைம் ஃப்ரேமில் 2 பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. பாஸ்ட்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். 2 பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அதே மாதிரி 2 சோச் நடந்திருக்கு. டபுள் சோச் நமக்கு சேம் டைம் ஃப்ரேமில் டெய்லி டைம் ஃப்ரேமில் டபுள் சோச் நடந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை மிட்டிகேஷன் பண்ணி இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஒரு 4 ஹவரில் ஒரு சோச் நடந்திருக்கு. ஃபோர் ஹவரில் நமக்கு இங்கே என்ன நடந்திருக்கு, சோச் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பொசிஷன் எங்கே அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் ப்ரீமியம் மிஸ்ஸஸ் டிஸ்கவுண்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கரெக்டாக ப்ரீமியமில் வந்து இப்போது நின்றுட்டுருக்கு. மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது 4 ஹவருக்கு போயிடலாம். 4 ஹவரில் நல்லா பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ தான் வந்து ப்ரீமியமாக வந்து டச் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம இப்போ பிளாக்கை அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 2 சப்ளை ஜோனை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, கரண்ட் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பிளாக், இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளாக். டிசிஷனல் பிளாக் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு டிசிஷனல் பிளாக். ஸோ இண்டீஸ்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக்கோட ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இண்டீஸ்மெண்ட். ஸோ பக்கத்துலேயே இன்னொரு ஹை இருக்குது, அது அன்மிட்டிகேட்டட். இன்னொரு ஹை இருக்குன்றனால நம்ம வந்து இதை ஒரு இண்டீஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கப்போம். ஓகேங்களா? ஓகே, இது இண்டீஸ்மெண்ட்டாக எடுக்க போகிறோம், இது சப்ளை ஜோனாக எடுக்க போகிறோம். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் பிளாக்காக எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரீம் பிளாக்குக்கு ஒரு இண்டீஸ்மெண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இண்டீஸ்மெண்ட். நான் முன்னாடியே அனலைஸ் பண்ணிவிட்டு வந்து இதை நான் பேசலை. ஓகேங்களா? இப்போவே நான் அனலைஸ் பண்ணுறேன். நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னு பார்த்துங்க. சரி, இந்த இண்டீஸ்மெண்ட் இது இண்டீஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளாக் வந்து இந்த லோ வந்து நமக்கு பிரேக் ஆயிருக்கு. இந்த லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இது பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த இடத்துல இன்னும் பை சைட் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது இண்டீஸ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளை ஜோன் இருக்குது. இதுவும் நமக்கு சேம் தான். இது இண்டீஸ்மெண்ட், இது வந்து சப்ளை ஜோன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 ஹவரில் போயிட்டு ஜஸ்ட் இதை ரீஃபைன்மெண்ட் மட்டும் பண்ணிடலாம். ரீஃபைன்மெண்ட் பார்க்காதவங்க, வீடியோ தெரியாதவங்க என்னோட பாஸ்ட் வீடியோஸில் தான் ரீஃபைன்மெண்ட்டை பற்றி பேசியிருப்பேன். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுதான் ரீஃபைன்மெண்ட், சிம்பிளாக பண்ணியாச்சு. ஸோ இங்கே ரீஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரீஃபைன்மெண்ட் இல்லை, ரீஃபைன்மெண்ட் பிளாக் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 1 ஹவரில் போய் இந்த பிளாக்குக்கு மட்டும் ரீஃபைன்மெண்ட் பார்த்துடலாம். ரீஃபைன்மெண்ட் கிடைக்கலன்னா ஒரு டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய பிளாக் நமக்கு ரீஃபைன்மெண்ட் பிளாக். ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளாக் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம EURUSDல நம்ம செல் போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளாக்ல செல் போக போகிறோம். ஸோ டைரெக்டாக அக்ரெசிவாக செல் போகாதீங்க. அக்ரெசிவாக செல் போனோம்னா நமக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி செல் போகிறோம் அப்படின்னா சிம்பிள், மார்க்கெட் வந்து இது மிட்டிகேஷன் பண்ணணும். மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு லோவை வந்து பிரேக் பண்ணணும். வித் அண்ட் இண்டீஸ்மெண்ட்டோட என்ன பண்ணணும், ஒரு பிரேக் நடக்கணும். பிரேக் நடந்த பின்னாடி இது இண்டீஸ்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க பாஸ்ட் வீடியோஸ் பாருங்கள். இந்த இண்டீஸ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கே டிகர் ஆகிட்டு மார்க்கெட் செல் ஆகும். ஸோ இது இந்த பிளாக்குக்கு போகக்கூடிய கரண்ட் மார்க்கெட் வந்து இந்த பிளாக்குக்கு போகுதுன்னா இங்கே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. அது ஸோ நம்மளும் என்ட்ரு ஆக மாட்டோம். அதனால மார்க்கெட் இங்கே போகுது அப்படின்னா
இப்படி பிரேக் பண்ணால், இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் நடந்து மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணால் மார்க்கெட் இந்த ஹையை எடுக்கும். இந்த ஹையை எடுக்கும், மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். சரிங்களா? இந்த ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிளாக் சப்ளை ஜோனை நம்ம நோட் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம், செல் பண்ணுறோம். இதுதான் EURUSDயோட கரண்ட் சுச்சுவேஷன். என்னோட டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். அதில் வந்து நான் இந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரிஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, EURUSDயோட கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ கோல்டு வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அது வரைக்கும் டாடா பை பை, see you.